ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல தீபிகா பாத்தீங்கன்னா தீபனை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். நம்ம தீபன் தீபிகா மனசாரதான் நம்மள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா, சந்தோஷமா வாழலாம் நினைச்சு இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் தீபன் அங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம தீபிகாவோட நல்லா பேசுறது எல்லாமே செஞ்சது. ஒரு ஆர்டர்காரங்க கொடுக்கும் போது அவங்களோட புருஷன் அப்படின்னு சொன்னதுக்கே இந்த தீபிகாவுக்கு கோபம் அதிகமா வருது. எதுக்காக இந்த மாதிரி சொல்ற, நீ இங்க நானு என் பொண்ணு முன்னாடி மட்டும்தான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்காக மட்டும்தான் உன்னை இங்க வர சொன்னேன். இந்த மாதிரி அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணவே வேணாம். டைவர்ஸ் வந்தாலும் டைவர்ஸ் பேப்பர் கண்டிப்பா நான் அதில் சைன் போடுவேன், டைவர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் தீபிகா நம்ம தீபனோட மனசு உடைஞ்சு போற மாதிரி பேசுறாங்க. நம்ம தீபனுக்கு மனசே தாங்கல. அவங்க பொண்ணு சாப்பிட கூப்பிடுறாங்க, வரேன்னு சொல்லிட்டு 2 வாய் வாங்கிட்டு தனியா போயிட்டு மனசு உடைஞ்சு கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆனா நம்ம தீபன் அவங்களோட பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த அமைதியை ஃபாலோ பண்றாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம மகிழ் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை அவன் தினேஷ் ரொம்ப கெட்டவன்றது தெரிய வருது. இதுக்கப்புறம் தினேஷ எப்படி அந்த இடத்த விட்டு போடலாம், எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத முயற்சி பண்றாங்க. மல்லிக்கும் வேற கால் பண்றாங்க. மல்லி போன் எடுக்கவே இல்லை, போனும் போகவும் இல்லை. அவங்களா பார்த்து நம்ம மல்லி நாகு எல்லாம் எவ்வளவோ சொன்னாங்க, ஆனா எதுவுமே கேட்கல. இதனாலதான் இந்த மயில் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப ஒருத்தவங்க அவளுக்கு உதவி செய்யறேன், நான் உன்னை காப்பாத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி காப்பாற்ற போறாங்க? நம்ம மயில் அந்த தினேஷ் கையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? தினேஷ் மயக்க மருந்து கொடுத்து சாப்பாடு ஜூஸ் எல்லாமே கொடுத்தும் மயில் சாப்பிடவே இல்லை. அது சாப்பிடாதனால சரி அப்படியேதான் இருக்காங்க. சரி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தினேஷ் என்ன செய்யறான், வாய மூடி நம்ம இந்த மயில மயக்க வர மாதிரி செய்யறதுக்கு ட்ரை பண்றாங்க. மயில் ஏஞ்சிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த டைம்ல நம்ம மயில் தப்பிச்சு போயிடணுங்க. நம்ம மல்லிகா வேற கட்ட கனவா வருது. நம்ம மயிலுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் மல்லி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. மயில் எங்க இருக்கா, உடனே அந்த ஹாஸ்டலுக்கு கிளம்பணும், அங்க போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. அங்க மயில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவ எங்க போயிருப்பான்றத அவங்க நோட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி தினேஷ்ன்ற பையன் கூட அவங்க பழக வச்சிருக்காங்கன்றது நம்ம மல்லிக்கு தெரியும், ஆனா விஜய்க்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா அந்த சமயத்துல நம்ம மயிலை காப்பாத்துறதுக்காக நம்ம மல்லி போகத்தான் போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம